சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரிய புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோலமன். வணக்கம் சோலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்த வழக்குல புரட்சி பாரதம் கட்சியினோட தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் விசாரணைக்காக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததன் பேர்ல தற்போது அவர் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் நீதிபதி வேல்முருகனிடம் அவர் ஆஜராகி இது குறித்து விசாரணைக்காக அவர் விளக்கம் அளிக்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காதல் விவகாரம் தொடர்பாக சிறுவனை கடத்தப்பட்ட வழக்குல தான் இந்த முன்ஜாமீன் கோரி இவர் புரட்சி பாரத கட்சியினோட தலைவர் ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாகத்தான் அவரிடம் இந்த விசாரணையானது நடத்தப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் என்பவரும் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணும் காதலித்து அவர்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்த நிலையில தொடர்ச்சியாக அவர்கள் தலைமறைவாக இருந்து வருவதால பெண் வீட்டார் தரப்புல ஜெகன்மூர்த்தியை அவர்கள் நாடியதாகவும் அதன் பேர்ல ஏடிஜிபி கார்ல கடத்தி இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெண்ணின் வீட்டார் தரப்புல அவரது தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குல ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக விசாரணை செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற போது அப்போது அவரது ஆதரவாளர்கள் கூடியதால அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. பின்னர் விசாரணைக்காக தான் தாங்கள் வந்திருப்பதாகவும் காவல்துறையின் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. மேலும் காரில் இருந்து பல லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால இந்த ஜெகன்மூர்த்தியை விசாரணை செய்ய வேண்டும் என அவர்கள் காவல்துறையினர் தரப்புல நீதிமன்றத்திலையும் முறையிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணைக்காக தற்போது வந்திருக்கிறது. அந்த வழக்கு தொடர்பாக தான் புரட்சி பாரதம் கட்சியினோட தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆஜராகிறார். இதற்கு முன்னதாக ஏடிஜிபி ஜெயராம் அவர்களும் இந்த வழக்கு தொடர்பாக அவரது காரில் தான் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ள நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அவரும் ஆஜராகினார். இது தொடர்பான விசாரணையை தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்காக அவர் அழைத்துள்ளார். அதன் பேரில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். சாலமன், தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள். இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகளானது ஜெகன்மூர்த்தி தரப்புல வைக்கப்பட்டது. அதாவது இவரும் அந்த பெண் வீட்டார் தரப்புலையும் சந்திப்பு நிகழ்த்தியிருப்பதாகவும் அவருடைய தூண்டுதல் பேரிலே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அவர் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. குறிப்பாக ஜெகன்மூர்த்தி அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினால்தான் இது குறித்த முழுமையான உண்மை தெரிய வரும் எனவும் ஏடிஜிபி ஜெயராமன் அவருக்கும் இதுல தொடர்பு இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது.